அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஆய்போவான். நாங்கள் மருதமுனையில் இருக்கின்ற அல்ஹம்ரா வித்தியாலயத்திலிருந்து இணைந்திருக்கிறோம். எமது மெகா தொலைக்காட்சி இந்த சமூகத்தில் இடம்பெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளை அடிக்கடியே ஒளிபரப்பு செய்வது வழமை. அதே போன்று மருதமுனை பிரதேசத்தில் இருக்கின்ற பழம்பெரும் பாடசாலை, இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற அதிகளவான அறிஞர்கள், மேதைகள், கல்விமான்களை உருவாக்கிய அல்ஹம்ரா வித்தியாலயத்தினுடைய மற்றொரு சரித்திர நாயகியோடு நாங்கள் இணைய போகின்றோம். ஆலியா அப்படி என்ன சொல்ல போறாங்க இந்த சமூகத்துக்கு, ஆலியா என்ன தகவலை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத எங்களோட மெகா தொலைக்காட்சி நேயர்களே உங்களுக்கு வழங்க போகின்றோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றார் ஜெசான் அவர்கள், எமது சக அறிவிப்பாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரடியாக நாங்கள் இன்று எங்களுடைய மெகா தொலைக்காட்சியின் ஊடாக மருதமுனை அல்ஹம்ரா வித்தியாலயத்தில் இருந்து இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் எங்களுடைய இளம் மாணவி அல்ஹம்ரா வித்தியாலயத்தினுடைய ஆலியா அவர்கள் சர்வதேச ரீதியாக இடம்பெறுகின்ற கணித விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டியிலே இடம்பெற இந்த நேரடியாக அவர்கள் பங்கு பெற்று காத்திருக்கின்றார். அவரை நாங்கள் இந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஆம் ஆலியா அவர்களே, எங்களுடைய இந்த மருதமுனை மண்ணிலே, மருதமுனை வரலாற்றிலே, கல்வியிலே புகழ்பூத்த இந்த அல்ஹம்ரா வித்தியாலயத்திலே நீங்கள் ஆரம்பத்திலிருந்து படித்து வருகின்றீர்கள். இளம் ஒரு மாணவியாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் சர்வதேச மட்டத்திற்கு செல்ல காத்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இந்த போட்டி சம்பந்தமாகவும் இது சம்பந்தமாக உங்களுடைய ஆரம்பமாக ஒரு சில விடயங்களை எங்களுடைய தொலைக்காட்சிக்கு நீங்கள் வழங்குங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் MS ஜைனப் ஆலியா. என்னுடைய பெற்றோர் முஹம்மத் சஃபீக் மற்றும் ஃபாத்திமா சுஃப்னா ஆவார்கள். நான் தரம் 1 தொடக்கம் 6 வரை இந்த பாடசாலையில் கற்று வந்தேன். இப்போது நான் சர்வதேச ரீதியில் கணித ஒலிம்பியாட் போட்டியில் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். ஆலியா, உண்மையிலே நீங்கள் மிக அழகான முறையிலே எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் தற்பொழுது தரம் 6ஆம் ஆண்டு படிக்கின்றீர்கள். இளம் ஒரு துடிப்புள்ள ஒரு மாணவி. இந்த பாடசாலைகளுக்காகவும் அதே போன்று உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காகவும் நீங்கள் ஒரு சிறந்த முறையிலே ஒரு அழகான ஒரு ஆர்வமாக படிக்கக்கூடிய ஒரு அனைத்து துறைகளிலும் சாதிக்க நினைக்கின்ற ஒரு இளம் சாதனையாளராக நாங்கள் உங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நான் இந்த போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட உடனே நான் வலய மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட உடனே நான் மாகாண மட்டத்திலும் தெரிவு செய்யப்பட்டு, தேசிய மட்டத்திலும் தெரிவு செய்யப்பட்டு, சர்வதேச ரீதியிலும் நான் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது எனது ஆசையாகும். நான் பல மாணவர்கள் பெற்றுக்கொண்ட சாதனைகளை கண்டு மிகவும் ஆர்வப்பட்டேன். இப்போது நான் வந்திருக்கின்ற லெவல் வந்துட்டு என்னை மகிழ்ச்சியாக்கி இருக்கிறது. இப்போது எனது பாடசாலை சார்பாக என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். நிச்சயமா இது ஒரு ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டி. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இதனை வாழ்த்துகிறோம். எதிர்காலத்திலே இதைவிட மேலும் மேலும் வளர வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் இன்னும் ஒரு விடயத்திலும் நீங்கள் எதிர்காலத்தில் இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் ஆரம்பத்தில் இந்த பாடசாலையிலே 2024ஆம் ஆண்டு எழுதிய பரீட்சையிலும் கூட ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் ஆகியிருக்கின்றீர்கள். எத்தனை மார்க்ஸ் எடுத்தீர்கள்? நான் ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் 173 புள்ளிகளை பெற்று எனது கோட்டத்திலும் எனது பாடசாலையிலும் அதிக புள்ளிகளை பெற்றுள்ளேன். உண்மையிலே இந்த ஆலியா அவர்கள் இந்த பாடசாலைகளுக்காக அதே போன்று இள வயதிலிருந்தே அவர் ஒரு சிறந்த ஒரு கல்வி, கலை, கலாச்சாரம் என அதே போன்று பாடத்திலே பொறுத்த வரைக்கும் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் என அனைத்து துறைகளிலும் பிரசித்தி பெற்று வருகின்ற ஒரு இளம் ஒரு ஆளுமையைத்தான் நாங்கள் இன்று உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்னும் ஒரு சில தினங்களுக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் ஒரு போட்டி இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அது எவ்வகையான போட்டி என்பதை எங்களுக்கு நான் இப்போது ஆங்கில தின போட்டியில் 26ஆம் தேதி மாவட்ட மட்ட ஆங்கில தின போட்டியில் ஸ்டோரி டெல்லிங் மற்றும் கிரியேட்டிவ் ரைட்டிங் ஆகிய 2 போட்டிகளிலும்
வளைய கோட்ட மட்டம் மற்றும் வளைய மட்டத்தில் முதல் இடத்தை பெற்று இப்போது நான் மாவட்ட மட்டத்துக்கு போகிருக்கின்றேன். மற்றது மாகாண மட்ட மெட்ஸ் குவிஸ் இதுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். உண்மையிலே வாழ்த்துக்கள். ஒரு சிறந்த ஒரு இளம் மாணவி. ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் இந்த வலயத்திலிருந்து கோட்டத்திலிருந்து அதே போன்று மாகாண மட்டம் சென்று மாவட்டம் தாண்டி மாகாணம் தாண்டி தேசியம் தாண்டி தற்பொழுது நாடு கடந்து செல்ல இருக்கிறீர்கள். சர்வதேச ரீதியில் அதுவும் ஒரு பிரபலமான ஒரு நாட்டுக்கு செல்ல இருக்கின்றீர்கள். எந்த நாடு என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுடைய வாயினால் சொல்லுங்கள். நான் மலேசியாவுக்கு செல்ல உள்ளேன். அது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மலேசியாவுக்கு செல்ல போகின்றோம். உங்களுடைய போட்டி எவ்வாறு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நான் இப்போது முதலாவது தடவை மலேசியாவுக்கு செல்வதால் எனக்கு மலேசியாவுக்கு செல்வதற்கு கடும் ஆசையாகவும் ஆர்வமாகவும் உள்ளது. அதிலும் நான் சிறந்த பெறுபேரை பெற்றுக்கொள்வது இப்போது எனது நோக்கம். இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் நாங்களும் வாழ்த்துக்கிறோம். குறிப்பாக உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களுடைய தந்தை ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர், ஒரு தாய் ஒரு வைத்தியர், அதே போன்று உங்களுடைய தாயினுடைய தந்தை ஒரு கலாநிதி, ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் என குடும்ப பின்னணியும் ஒரு மிக அழகான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். சாதிக்க வேண்டும் என்று துடிக்கின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் சாதிக்க வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்கிறோம். இந்த போட்டி சம்பந்தமாக நீங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு அதே போன்று இந்த பாடசாலை சமூகத்துக்கு உங்களுக்கு ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் இப்போது என்னை ஊக்குவித்து உங்களால் முடியும் என்று சொன்ன அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு. தேசி அபூபக்கர் ஆசிரியரோடு நாங்கள் ஒரு விடயம் சம்பந்தமாக பேச போகின்றோம். டீச்சர் சொல்லுங்க, அந்த ஆலியா என்ற மாணவி உங்களோட பாடசாலையில இருந்து சர்வதேசத்திற்கு தெரிவாகியிருக்காங்க. இந்த ஒலிம்பியாடு கணித பிரிவிலே தெரிவாகியிருக்கின்ற இந்த மாணவி பாடசாலை சமூகத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்காலத்திலே இந்த நிகழ்வு சம்பந்தமாக ஒரு வரலாற்று சாதனையை படைக்க காத்திருக்கின்றார்கள்? இவர்களுடைய இந்த பயணிப்பு சம்பந்தமாக உங்களுடைய வகிபாகம் எப்படி அமைந்திருக்கிறது? தேவைகளும் விருப்பங்களும் மையனிய பாடங்களோடையும் உள்ள தொடர்புகளை கொண்டு அவ உச்ச பயன் அடைய வைக்கிறதுக்கு இந்த பாடசாலையில் அதிபரும் ஏனைய ஆசிரியர்களும் மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்காங்க. கூடுதலான விடயங்களில் எல்லா சகல துறைகள்லையும் அவ முன்னேற்றணுமென்ற இது இவ மட்டும் இல்லை, ஏனைய மாணவர்களையும் கொண்டு சேர்க்கணுமென்று இந்த பாடசாலை சமூகம் மிகவும் உன்னிப்பாக இருக்கின்றது, அவதானத்தோடு இருக்கின்றது. சகல பிள்ளைகளையும் என்னது அவங்களோட ஆற்றல்களை தேடுகத்தில் மிக முக்கியமாக அந்த அல்ஹம்ரா ஸ்கூல் வந்து இதண்டு தேடலை இந்த அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஏனைய அவ இது மட்டும் இல்லை, ஏனைய துறைகள்லையும் அவ முன்னேற்றி கொண்டு தான் இருக்கிறான். இனி இந்த பாடசாலையின் ஓஎல்லையும் அவ நல்ல ஒரு திறமையான இதை பெற்று மேற்கு படிப்பில் அவள் முன்னேறணுமென்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதுக்கு கூடுதலான பங்களிப்பு நம்மட பாடசாலை முதல்வரே சாரும், கூடுதலாக அவரே சாரக்கூடியதாக இருக்குது. ஆலியா எப்போதுமே இந்த பாடசாலையை பற்றியும் இந்த டீச்சரை பற்றியும் இந்த பாடசாலையிலே அவர் கல்வி கற்ற காலங்களிலே கடமை புரிந்த இந்த பாடசாலையினுடைய முதல்வரை பற்றியும் எப்போதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆலியாவினுடைய எண்ணத்திலே, ஆலியாவினுடைய உள்ளத்திலே உங்களை போன்ற ஒரு திறமையான ஆசிரியர்களும் அதிபரும் தொடர்ந்து பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி டீச்சர். நன்றி, வணக்கம். ரிசானா லுத்ஃபி டீச்சர், இவ்வாறான மாணவிகளை உங்களது பாடசாலைகளுக்கு பேரும் புகழும் வரலாற்று சரித்திரங்கள் படைக்கின்ற இந்த மாணவியை போன்றவர்களையும், குறிப்பாக இந்த மாணவிக்கு உங்கள் பாடசாலை சமூகம் ஏதாவது ஊர்வலங்கள் அதே போன்று இந்த பாடசாலை சமூகம் சார்ந்த விழாக்கள் ஏதாவது செய்ய காத்திருக்கின்றீர்களா? நிச்சயமாக நாங்கள் எதிர்வரும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 27ஆம் தேதி இந்த மாணவியையும் எங்களுடைய பாடசாலையையும் இந்த சமூகத்தில் பிரபல்யப்படுத்த வேண்டும் அல்லது
அல்ஹம்ரா என்ற ஒரு பாடசாலை உள்ளது. அது இவ்வாறான சாதனைகளை படைத்து வருகின்றது என்பதை சர்வதேச ரீதியாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த ஊர்வலத்தில் எங்களுடைய பாடசாலை அபிமானிகளும் தனவந்தர்களும் ஏனைய பாடசாலைகளின் அதிபர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறான ஒரு நிகழ்வானது ஏனைய மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய அவா. இந்த மாணவி போன்று பல மாணவர்களும் எதிர்காலத்தில் இந்த பாடசாலையிலிருந்தும் ஏனைய பாடசாலைகளிலிருந்தும் உதித்தெழ வேண்டும் என்பது எங்களுடைய நியத்தாகவும் உள்ளது. அந்த வகையில் ஏனைய மாணவர்களுக்கும் இது ஊக்குவிப்பாக அமையும் என்ற வகையில் நாங்கள் இந்த மாணவியை ஒரு ஊர்வலமாக செல்ல உள்ளோம். அதற்கு எமது பாடசாலை சமூகமும் இந்த ஊர் மக்களும் தங்களுடைய இயன்ற ஒத்துழைப்புகளை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சந்திப்பு வலயம் தாண்டி, மாவட்டம் தாண்டி, மாகாணம் சென்று அதையும் தாண்டி, முழு இலங்கை தேசத்தையும் தாண்டி இன்று ஒரு சர்வதேசத்திற்கு செல்ல இருக்கின்ற ஒரு சிறு சிறப்பு மிகு நாளைய சமூகத்தின் ஒரு புதுசமாக மொழிதவிருக்கின்ற ஆலியாவை போன்று இன்னும் பல ஆலியாக்களை நீங்கள் இந்த பாடசாலை சமூகத்தின் ஊடாக இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த தருவாயிலே இந்த பாடசாலையின் அன்புக்குரிய முதல்வர் எம் நியாசர் அவர்களையும் நாங்கள் பாராட்டி எதிர்வருகின்ற 27ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற ஆலியாவின் கௌரவிப்பு ஊர்வலத்தில் நாங்களும் சங்கமிக்க காத்திருக்கின்றோம் என்ற தகவலோடு ரிசானா லுத்ஃபி அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டீச்சர். மருதமுனை அல்ஹம்ரா வித்யாலயத்தினுடைய மாணவி வரலாற்று சாதனை புரிந்திருக்கின்ற ஆலியாவுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக கல்முனை வலய கல்வி பணிமனையில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய பிரதி கல்வி பணிப்பாளர், அதே போன்று இந்த பாடசாலையிலே கல்வி கற்ற பழைய மாணவர், இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்களினுடைய தந்தையாக இருக்கின்றவர், அதே போன்று இந்த பாடசாலையினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கின்றார்கள். EPSI கோஆர்டினேட்டராக கடமையாற்றுகின்ற அன்புக்குரிய MLM முதரிசர் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். முதரிசர் சொல்லுங்க, இந்த ஆலியாவினுடைய இந்த திறமைகள், ஆலியாவினுடைய இந்த வரலாற்று சரித்திர நிகழ்வு பற்றி இவருக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அல்ஹம்ரா வித்தியாலயமானது கல்முனை கல்வி வலயத்திலே மிகவும் பேசப்படுகின்ற கல்வியிலே வீழ்ச்சியை கொண்டு செல்கின்ற ஒரு சிறந்த ஒரு பாடசாலை. அந்த அடிப்படையிலே இந்த பாடசாலையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட MS சைனப் ஆலியா அவர்கள் சர்வதேச ரீதியாக நடைபெறுகின்ற மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒலிம்பியாட் போட்டியிலே அவர் கலந்து கொள்கின்றார். அந்த அடிப்படையிலே அவருக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக இதில் இணைந்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே இந்த சர்வதேச ரீதியாக மாணவியை தெரிவு செய்வதற்கு முனைப்பாக இருந்து செயற்பட்ட இந்த பாடசாலையின் அதிபர் மற்றும் அதுக்கு பொறுப்பாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பிரதி அதிபர்கள், ஏனைய ஆசிரியர்கள், பாடசாலை சமூகம் மற்றும் வலய கல்வி அலுவலகம் ஆகியவற்றுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்களை. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபவான். நீங்கள் எங்களோடு இன்று இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பதையிட்டு பாடசாலை சமூகம் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு, உண்மையிலே நீங்கள் இந்த நிகழ்வை நீங்கள் தேசிய மயப்படுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது எல்லோரும் விடயங்களை அறியவும் அடிப்படையில் நீங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு வந்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அல்லாஹ் தாலா இறைவன் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய தொழிலும் பறக்கத் தரவும் என்று கேட்டுக்கொண்டு, முதலில் உங்களுடைய ஜெய்னப் ஆலியா பற்றி ஒரு சில விடயங்களை நான் கட்டாயம் கூற வேண்டியுள்ளது. ஜெய்னப் ஆலியா என்பவர், நான் இந்த பாடசாலைக்கு 2023 7/17 வந்திருந்தேன். அதன் பிறகு இந்த மாணவி நான் வந்த கையோடு இந்த பாடசாலைக்கு வந்திருந்தார். அவருடைய பெற்றோர் முகமது சஃபிக் அவர்கள் ஒரு பொது வைத்திய நிபுணர் அவர். அதே போன்று இந்த மாணவியின் தாய் ஒரு பல் வைத்தியர்.
இருவரும் மிகவும் அந்த கல்வித்துறையிலே அவர்கள் மிக உயர்ந்திடத்திருக்கின்றார்கள். அதே போன்று இவர் எங்களுடைய முன்னாள் தென்கிழக்கு பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற இஸ்லாமிய துறை பேராசிரியர் டாக்டர் ஜலால்டின் மௌலியருடைய பேத்தி. அந்த அடிப்படையில் அவர்கள் மிகவும் கல்வி பின்புலத்தில் மிகவும் அதிகூடிய உச்சத்தில் உள்ளவர்கள். அந்த அடிப்படையில் இந்த மாணவி இந்த பாடசாலை கிடைத்தது மிகவும் ஒரு பெரிய வரப்பிரதாசம். அந்த அடிப்படையில் இந்த மாணவி வந்தவுடனே நாங்கள் அவர் இந்த பாடசாலையில் தரம் 5 ஸ்காலர்ஷிப் துணைப்பரிசு பரீட்சையில் கல்முனை முஸ்லிம் கோட்டத்தில் 173 புள்ளிகளை பெற்று மிகவும் சிறப்பாக சித்தி எய்து பாடசாலைக்கு மட்டுமல்லாமல் எங்களுடைய முழு மருதமுனை கிராமத்துக்கும் கல்முனை கோட்டத்துக்கும் புழைத்து தந்தார். அதன் பிற்பாடு அவருடைய செயற்பாடு படிப்படியாக எல்லா போட்டிகளிலும், குறிப்பாக வைக்கின்ற பாடசாலை நடக்கின்ற கணித போட்டியாக இருக்கலாம், அல்லது விஞ்ஞான போட்டியாக இருக்கலாம், அல்லது ஆங்கில போட்டியாக இருக்கலாம், அல்லது சமூக விஞ்ஞான போட்டியாக இருக்கலாம், எந்த போட்டி எடுத்துக்கொண்டாலும் அவர் அந்த இடங்களில் முதலிடம் பெற்று வந்திருப்பது உண்மையிலே அது அவருடைய அந்த ஆரம்பகட்ட செயற்பாட்டிலிருந்து நாங்கள் வினை கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதுக்கு உண்மையில் எங்களுடைய பாடசாலையை சேர்ந்த ஏனைய பிரதி உதவி அதிபர்கள், அதே போன்று அந்த பாடசாலையின் ஆசிரியர்கள், அதே போன்று எங்களுடன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு உண்மையிலே அந்த பிள்ளையை பற்றிய நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. அவர்கள் உண்மையில் ஒழுக்கத்தில் மிகவும் சிறந்த ஒரு மாணவியாக நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அந்த மாணவியினுடைய செயற்பாடு அந்த கணித ஒலிம்பியாட் போட்டியிலே கோட்ட மட்டத்தில், அதே போன்று வலய மட்டத்தில், அதே போன்று மாகாண மட்டத்தில், அதே போன்று தேசிய மட்டத்திலும் வெற்றி பெற்று உண்மையை தேசிய மட்டத்தில் அவர் எங்களுக்கு வெண்கல பதக்கத்தை பெற்று தந்திருந்தார். அந்த உண்மையிலே அது சந்தோஷமான விடயம். அதன் பிற்பாடு வேறு சர்வதேச மட்டத்துக்கு அந்த ஒலிம்பியாடில் தெரிவிக்கப்பட்ட பொழுது அங்கே கடந்த மீபே என்று சொல்லக்கூடிய தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பயிற்சி பிரிவொன்றிருக்கின்றது. அங்கே சென்று அவர் 3 நாட்கள் வதிவிட பயிற்சியை பெற்றார்கள். அந்த உண்மையிலே அந்த வதிவிட பயிற்சியின் கடைசி நாளன்று, இறுதி நாளன்று அந்த பரீட்சை நடத்தப்பட்டு உண்மையிலே பல பாடசாலைகள், குறிப்பாக நினைக்கின்றேன் இலங்கையில் உள்ள முன்னணி பாடசாலைகள், அதில் குறிப்பாக ரோயல் கல்லூரி, ரோயல் காலேஜ், அதே போன்று டிஎஸ்ஏ நாயக்கா வித்யாலயம், விசாகா வித்யாலயம், அதே போன்று யாழ்ப்பாணம் ஹிந்து காலேஜ் போன்ற பாடசாலைகளை எல்லாம் முந்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் இவர் முன்னணி பாடசாலையோடு போட்டியிட்டு வெற்றியிட்டிருப்பது அது எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது உண்மையிலே. அதே போன்று எங்களுடைய பாடசாலை கற்கின்ற எல்லா மாணவர்களும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு அவர்களையும் உயிர்த்துக் கொள்ள நாங்கள் உதவி செய்ய வேண்டும், அவர்களும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதே போன்று பெற்றோரும் உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த இணைப்பாளர் செயற்பாட்டில் நாங்கள் முன்னேறக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய MS சௌதரி நஜீம் சார் அவர்களுடைய வழிகாட்டல், எங்களுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு சிறப்பாக கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் அதனோடு இணைந்த எங்களுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் மிஸ்டர் சஞ்சீவன் சார் அவர்களுடைய செயற்பாடு எங்களுக்கு உண்மையிலே ஊக்கமாக இருந்தது. அடிக்கடி எங்களுடன் தொடர்பு கொள்வார். அதே போன்று எங்களுடைய பிரதி கல்வி பணிப்பாளர்கள், இணைப்பாளர் பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர்கள், அதே போன்று உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள், வளவாளர்கள், அதே போன்று எங்களுடைய பாடசாலையின் உதவி அதிபர்கள், பிரதி அதிபர்கள், அதே போன்று பயிர் தலைவர்கள், ஆசிரியர்கள், அதே போன்று கணித பாடத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த கணித பாடத்துக்கு இணைப்பாளராக இருக்கின்ற எங்களுடைய டெய்ஸி அவுபக்கர் டீச்சர் அவர்களுடைய செயற்பாடு, அதே போன்று ஃபர்லின் ஆசிரியருடைய செயற்பாடு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் எப்போதும் எனக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்து கொண்டிருந்தார்கள். எனவே நாங்கள் மறக்க முடியாதவர்களை அவருடைய செயற்பாடு தொடர்ந்து ஈடுபட்டதன் காரணமாக தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு இதில் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தார்கள் அந்த விடயங்களில் நாங்கள் அனைவருக்கும் பாடசாலை சமூக சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அழகான தெளிவான தகவலை தந்தீர்கள். அதே போன்று இந்த மருதமுனை அல்ஹம்ரா வித்யாலயத்தை பொறுத்த மட்டில் இந்த பாடசாலைக்கு பல வரலாறுகள் இருக்கிறது. அந்த வரலாறுகளிலே ஒவ்வொரு முதல்வர் இந்த பாடசாலைக்கு வருகின்ற போதும் ஒவ்வொரு சரித்திரமான நிகழ்வுகளும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே அன்புக்குரிய MM நியாசர் அவர்களின் வருகையின் பின்னர் இந்த ஆலியா என்ற மாணவியினுடைய சரித்திரம், நாளை நியாஸ் என்ற அந்த அதிபரனுடைய நாமத்தையும் இணைத்து இந்த வரலாற்றிலே இடம் பிடிக்க செய்திருக்கின்றது என்ற அழகான வரிகளோடு வசனங்களோடு நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி நியாசர். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.
மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.